சகோதரர் ரோபோஸ் அவருடைய மரணம் என்பது எவ்வளோ பெரிய அதிர்ச்சிங்கிறது அவர் கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய முதல் மேடையிலிருந்து நான் கூட இருந்திருக்கேன். ஸ்டாண்டப் காமெடி அவர் ஆரம்பித்த காலம், அந்த சீரியலுக்கே நான் தான் முதல்ல ஆட்டு எழுதினது. அந்த முதல் மேடையிலேருந்து அவர் கூட இருந்த நட்பு கடந்த வாரம் வரைக்குமே அவ்வளோ அன்பாகவும் அவ்வளோ வெகுளியாகவும் அவ்வளோ உண்மையாகவும் ஒரு நட்பை அழகாக கொண்டு போவார். இவ்வளோ விரைவாக மரணம் அவரை கவ்விக்கொண்டது என்று நினைக்கும் பொழுது மிக வருத்தமாக இருக்கிறோம். இது நிறைய துயரமான ஒரு நிகழ்வு. இப்போ தான் வாழ்க்கையை ரொம்ப அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தார். திருமணம், பேரன், அவ்வளோ மகிழ்ச்சியாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் தன்னை பகிர்ந்துக்கிற விஷயம் ரொம்ப அழகாக இருக்கும். மிகச்சிறந்த கலைஞர். யாருடைய முகமும் வாடுற மாதிரி அவர் எங்கேயுமே நடந்துக்க மாட்டார். தன்னுடைய உடல்நிலையை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை என்று என்னை போல நண்பர்கள் நிறைய வருத்தப்பட்டிருக்கோம், சண்டை போட்டிருக்கோம். ஆனால் அதெல்லாம் சரியாயிடும் கவிஞரே, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது நிறைய கவலைப்பட்டோம். இடையில அவர் ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு நாங்கள் எல்லாருமே கொண்டு வந்தோம். ஆனால் மறுபடியும் அவருடைய உடலில் கவனம் செலுத்தாமல் அவர் தன்னுடைய மனம் என்ன சொல்லுதோ அந்த மாதிரியே வாழ்ந்துட்டார். அதோடைய விளைவை இவ்வளோ விரைவாக நம்மளை விட்டுட்டு போயிருக்காரு. ஏன்னா பேரனுக்கு நாளைக்கு மறுநாள் காது குத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ துயரமான நிகழ்வுங்கிறது அந்த நம்மளாலே தாங்க முடியும் போது அவருடைய குடும்பத்தார், உறவினர்கள் இவ்வளோ வருத்தப்படுவாங்க.